எல்லாருக்கும் வணக்கங்க. ஐஸ் கட்டி போட்டு ஜூஸ் குடிக்காதீங்கன்னு சொன்னேன்ல, அதுக்கு ரீசன் என்ன ரீசன் மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கிறது குடிக்காமல் போகிறது உங்களுடைய விஷயம். இப்போ பெரும்பாலும் ஐஸ் கடையில் ஐஸ் கட்டி இந்த தெரு ஓரத்தில் ஐஸு இந்த அதுக்கப்புறம் இந்த கரும்பு ஜூஸு இந்த மாதிரிலாம் நீங்கள் குடிக்கிறீங்க சென்னையில் நிறைய இடத்துல. அது இந்த மீனுங்களை பதப்படுத்துறதுக்கு ஐஸ் கட்டி பெரிய பெரிய ஐஸ் கட்டிலாம் வந்து மீனுங்களை பதப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுற ஐஸ் கட்டிங்க தான். அது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அதை உடச்சி நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். ஒரு ஐஸ் பெட்டி மாதிரி இருக்கும், அதில் வந்து ஐஸை குத்தி இப்படி உடச்சி அதுலேருந்து எடுத்து சின்ன சின்னதாக உடச்சி இப்படி போடுவாங்க. அது நல்ல தண்ணியில் செய்ய மாட்டாங்க, வாட்டர் ஃப்ரீ நம்ம குடிக்கிற தண்ணியில் செய்ய மாட்டாங்க. அது போர் வாட்டராக இருக்கலாம், சுத்தம் இல்லாத தண்ணியாக இருக்கலாம். இது குறிப்பாக இந்த மீனுங்களை பதப்படுத்துறதுக்காக தான் அந்த ஐஸ் கட்டி பெரிய பெரிய ஐஸ் கட்டி. நீங்கள் குடிக்கிற தண்ணியில் ஐஸ் கட்டி செய்ய மாட்டாங்க, ஏன்னா அது காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து அது வந்து சீப்பாக கிடைக்கிறது. நீங்கள் வந்து கேன் வாட்டர் குடிக்கிறவங்க அதில் வந்து கேன் வாட்டரே வந்து ரேட்டு ஒரு லிட்டரு 10 ரூபாய்க்கு விற்கிறான்னா அதை வாங்கின்னு வந்து அவங்க ஐஸ் கட்டியாக மாற்றி உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஐஸ் கட்டியை வாங்கிட்டு வந்து உடச்சி உங்களுக்கு போடுறாங்கன்னா அதில் வந்து இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு சளி பிடிக்கும், வயிற்று கோளாறு வரும், வாந்தி பேதி வரும். தயவு செய்து ஒரு ஜூஸ் கடைக்கு போகிறீங்க, ஒரு கரும்பு ஜூஸ் கடைக்கு போகிறீங்கன்னா அங்கே அவங்க உடச்சி ஐஸ் போடாமல் குடிங்க, ஓகேங்களா? ஐஸ் போடாமல் கொடுங்கன்னா கேட்டு வாங்கிக்கிங்க. நீங்கள் ஐஸ் போட்டிங்கன்னா அது நல்ல தண்ணி இல்லைங்க, நல்ல தண்ணியே கிடையாது. அதெல்லாம் மீன் பதப்படுத்துறதுக்கு. மீன் சிக்கன்லாம் வந்து இப்போ கடல்லலாம் மீன் வந்து வருது, காசி மீன்லேருந்து வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும். அது எந்த தண்ணியில் செய்வாங்கன்னா போர் வாட்டரில் செய்வாங்க. அது கிருமிகள்லாம் இருக்கும். நீங்கள் அதை வாங்கி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சளி பிடிச்சிக்கணும். தயவு செய்து உங்களுக்கு கையெழுத்து கேட்டுங்க. தயவு செய்து நீங்கள் வந்து ஜூஸ் கடைக்கு போனீங்கன்னா அந்த ஐஸை வாங்கி சாப்பிடாதீங்க. இந்த க்யூப்பில் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வந்து போட்டு கொடுப்பாங்க, அதுவும் வந்து வேணாம். வெளியே போனீங்கன்னா ஐஸு அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஐஸு போட்டு சாப்பிட்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? உங்கள் குழந்தைங்களை சேஃபாக பார்த்துங்க. இந்த விஷயத்துக்காக தான் நான் இந்த ஒரு மெசேஜை போட்டிருக்கேன். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் இப்போ இருக்க காலத்தில் ஐஸு சாப்பிட்டு வெயில் காலத்தில் நிறைய பேர் வாந்தி பேஜெலாம் வந்துக்கிட்டு இருக்கு. தயவு செய்து நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஓகேங்களா? மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் வணக்கங்க. ஐஸ் கட்டி போட்டு ஜூஸ் குடிக்காதீங்கன்னு சொன்னல, அதுக்கு ரீசன் என்ன ரீசன் மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கிறது குடிக்காமல் போகிறது உங்களுடைய விஷயம். இப்போ பெரும்பாலும் ஐஸ் கடையில் ஐஸ் கட்டி இந்த தெரு ஓரத்தில் ஐஸு இந்த அதுக்கப்புறம் இந்த கரும்பு ஜூஸு இந்த மாதிரிலாம் நீங்கள் குடிக்கிறீங்க சென்னையில் நிறைய இடத்துல. அது இந்த மீனுங்களை பதப்படுத்துறதுக்கு ஐஸ் கட்டி பெரிய பெரிய ஐஸ் கட்டிலாம் வந்து மீனுங்களை பதப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுற ஐஸ் கட்டிங்க தான். அது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அதை உடச்சி நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். ஒரு ஐஸ் பெட்டி மாதிரி இருக்கும், அதில் வந்து ஐஸை குத்தி உடச்சி அதுலேருந்து எடுத்து சின்ன சின்னதாக உடச்சி போடுவாங்க. அது நல்ல தண்ணியில் செய்ய மாட்டாங்க, வாட்டர் ஃப்ரீ நம்ம குடிக்கிற தண்ணியில் செய்ய மாட்டாங்க. அது போர் வாட்டராக இருக்கலாம், சுத்தம் இல்லாத தண்ணியாக இருக்கலாம். இது குறிப்பாக இந்த மீனுங்களை பதப்படுத்துறதுக்காக தான் அந்த ஐஸ் கட்டி பெரிய பெரிய ஐஸ் கட்டி. நீங்கள் குடிக்கிற தண்ணியில் ஐஸ் கட்டி செய்ய மாட்டாங்க, ஏன்னா அது காசு கொடுத்து வாங்கின்னு வந்து அது வந்து சீப்பாக கிடைக்கிறது. நீங்கள் வந்து கேன் வாட்டர் குடிக்கிறவங்க அதில் வந்து கேன் வாட்டரே வந்து ரேட்டு ஒரு லிட்டரு 10 ரூபாய்க்கு விற்கிறான்னா அதை வாங்கின்னு வந்து அவங்க ஐஸ் கட்டியாக மாற்றி உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஐஸ் கட்டியை வாங்கி வந்து உடச்சி உங்களுக்கு போடுறாங்கன்னா அதில் வந்து இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு சளி பிடிக்கும், வயிற்று கோளாறு வரும், வாந்தி பேதி வரும். தயவு செய்து ஒரு ஜூஸ் கடைக்கு போகிறீங்க, ஒரு கரும்பு ஜூஸ் கடைக்கு போகிறீங்கன்னா அங்கே அவங்க உடச்சி ஐஸ் போடாமல் குடிங்க, ஓகேங்களா? ஐஸ் போடாமல் கொடுங்கன்னா கேட்டு வாங்கிக்கிங்க. நீங்கள் ஐஸ் போட்டிங்கன்னா அது நல்ல தண்ணி இல்லைங்க, நல்ல தண்ணியே கிடையாது. அதெல்லாம் மீன் பதப்படுத்துறதுக்கு. மீன் சிக்கன்லாம் வந்து இப்போ கடல்லலாம் மீன் வந்து காசி மீன்லேருந்து வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும். அது எந்த தண்ணியில் செய்வாங்கன்னா போர் வாட்டரில் செய்வாங்க. அது கிருமிகள்லாம் இருக்கும். நீங்கள் அதை வாங்கி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சளி பிடிச்சிக்கும். தயவு செய்து உங்கள் கையெழுத்து கேட்டுக்கிறேன். தயவு செய்து நீங்கள் வந்து ஜூஸ் கடைக்கு போனீங்கன்னா அந்த ஐஸை வாங்கி சாப்பிடாதீங்க. இந்த க்யூப்பில் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வந்து போட்டு கொடுப்பாங்க, அதுவும் வந்து வேணாம். வெளியே போனீங்கன்னா ஐஸு அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஐஸை போட்டு சாப்பிட்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? உங்கள் குழந்தைங்களை சேஃபாக பார்த்துங்க. இந்த விஷயத்துக்காக தான் நான் இந்த ஒரு மெசேஜை போட்டிருக்கேன். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
ஏன்னா வந்து நிறைய பேர் இப்போ இருக்க காலத்தில் ஐஸ் சாப்பிட்டு வெயில் காலத்தில் நிறைய பேர் வாந்தி பேத்திலாம் வந்துக்கிட்டு இருக்கு. தயவு செய்து நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.